ஜென் ஜி இந்த வார்த்தையை கடந்த நாட்களில் அடிக்கடி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். யூடியூப்பில், டிவியில் நம்ம பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம். டெல்லியில் நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் இந்த வார்த்தை அடிக்கடி கேட்கப்படுது. ஸோ இந்த ஜென்ரேஷன் அவங்க கேட்டதெல்லாம் ஒன்று தான். எஜுகேஷன் சிஸ்டம் கரப்டாக இருக்குது, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். ஸோ அவங்க கேட்ட காரியத்தை அவங்களால சாதிக்க முடிஞ்சது. டெல்லியில் மாத்திரம் இல்லை, பல இடங்களில் இது மாதிரி மாணவர்கள் எழும்புனாங்க, போராட்டங்கள் நடந்தது, பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க நினச்சதை அவங்க சாதித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த தமிழ்நாடு தேர்தலில் பார்த்திங்கன்னா இதே ஜென்சி தான், அவங்களுடைய கை தான் ஓங்கி இருந்தது. தாங்கள் ஓட்டு போட்டது மாத்திரமல்ல, பெரியவர்களையும் அது யார் பின்னால் போனாங்க, என்ன செஞ்சாங்கன்றது அது வேறு விஷயம். பட் அவங்க நினச்சதை சாதித்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வகையில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆவிக்குரிய வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் சபையில் உள்ள அந்த ஜென்சி அடுத்த ஜென்ரேஷன் அவங்க நினச்சாங்கன்னா கர்த்தருக்காக எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்கலாம். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாருன்னு சொன்ன அந்த வார்த்தை நம்ம பிள்ளைங்க மூலமாக கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எப்படி தேசத்தில் கரப்ஷன் இருக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சபையில் அவ்வளோ காரியங்கள், அவ்வளோ கரப்ஷன் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா, கர்த்தருக்காக எழுந்து நின்னாங்கன்னா, ஜெபித்து நின்னாங்கன்னா கர்த்தர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்குற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா வேதத்தில் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார்ன்னு நம்ம பார்க்குறோம். அடிக்கடி நம்ம சபைகளில் கேட்குற ஒரு வார்த்தை ஆசீர்வாதம். கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். அவருடைய காலத்தில் நிறைய துறவுகள், கிணறுகளை தோன்றார், எண்ணெய் கிணறுகள், தண்ணீர் கிணறு. ஆனால் ஈசாக்கு காலத்தில் பார்த்திங்கன்னா பெலிஸ்தியர் அவ்வளத்தையும் மண்ணள்ளி மூடி போட்டுடுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஆசீர்வாதங்களையும், பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள், மிஷினரிகளாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த கல்வி, அவங்க கொடுத்த ஹெல்த் கேர், அல்லது நம்முடைய வேதத்தை நமக்கு கையில் கொடுக்கறதுக்காக எத்தனை பேர் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இதை மாதிரி நிறைய நம்முடைய முற்பிதாக்கள் அவ்வளவும் ஆசீர்வாதத்தின் துறவுகள். ஆனால் இன்றைக்கி இந்த மண்ணுக்குரிய காரியங்கள் அவ்வளத்தையும் மண்ணள்ளி போட்டு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் மூடி போட்டுச்சு. ஆனால் திரும்பவும் தோண்டுகிற காலம் இது. திரும்பவும் தூர்வாருகிற நம்முடைய பிதாக்களின் துறவுகளை மறுபடியும் தோண்டுகிற ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய சேனல் ரிவைவா சேனல் இயங்குறதே அதுக்காகத்தான். ஸோ நம்முடைய நோக்கம் கடந்த கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக நிறையா எழுப்புதலை பற்றி, மிஷினரிகளை பற்றி, மார்ட்டியர்ஸை பற்றி, இரத்த சாட்சிகள், நிறைய காரியங்கள் நம்ம புக்ஸ் எழுதிட்டுருக்கோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் ரிவைவா அப்படின்ற பேரில் எழுப்புதல் பயிற்சி பாசறைகள் நடந்துகிட்ருக்குது. நான் ரொமில்டன், இந்த பேர் ரொமில்டன், டெல்லியில் கடந்த 33 வருஷமாக நான் ஊழியம் செய்துட்ருக்கிறேன். ஸோ இந்த ஒரு நோக்கத்தோட பாரத்தோடு தான் அந்த காரியங்களை செய்துட்ருக்குறோம். கர்த்தருக்கு சித்தமானா வர நாட்களில் நிறைய வீடியோஸ், நிறைய காரியங்கள் நம்முடைய இந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ பி வித் அஸ். கர்த்தர் உங்களை கொண்டு, நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்சி, நீங்கள் தான், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஸோ பி வித் அஸ். காட் பிளஸ் யூ. See you again.